ஸ்பாட்லைட் தமிழானி வணக்கம். இப்போ வந்து சவுக்கு சங்கம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஒரு அரசியல் புரோகிராம் ஆகியிருக்காரு. ராமதாஸ்கிட்ட போய் இன்டர்வியூ இருந்தார். இப்போ வந்து ஆம்ஸ்டாங் அந்த மேடையில் போய் பேசியிருக்காரு. அந்த புது கட்சி ஆரம்பித்த பிறகு அவங்க வந்து எல்லாமே வந்து ஏடிஎம்கே அலைன்ஸில் வரதுக்கான ஒரு போக்கு வந்து அவர் அந்த வேலையை தான் பண்ணிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ராமதாஸ்கிட்ட போயிட்டு என்னென்னா திமுகவுக்கு போகிற மாதிரி இருந்தது, அல்லது வந்து விஜய் கூட போகிற மாதிரி இருந்தது. அதை வந்து மாற்றி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ வந்து அழகாக வந்து ஏடிஎம்கே திரும்பி ஒரு வேலையை பண்ணிகிட்ருக்காரு. அவருடைய பையன் ராமதாஸை பற்றி அன்புமணி பற்றி மிகப்பெரிய அவதூறாக வந்து பயங்கரமாக வந்து சவுக்கு சங்கம் வந்து பேசிகிட்டு இருக்காரு. இவருடைய ஒவ்வொரு மூவும் பார்த்தாலே நம்ம வந்து புரிஞ்சிக்கலாம். அதாவது என்னென்னா அவர் வந்து ஆர்எஸ்எஸும் வேலை பார்ப்பார், டிஎம்கேல இருக்க ஒரு சில ஆட்களும் வேலை பார்ப்பார், ஏடிஎம்கேவும் வேலை பார்ப்பார், சீமானுக்கும் ஆதரவு தெரிவிச்சிருப்பார். இவருடைய வேலையே தான். என்னென்னா இவருடைய வேலை என்னென்னா ஒட்டுமொத்தமாக கட்சிக்கு வர பார்த்தா காசு வராதுக்காக என்ன பண்ணாங்கன்னா இப்போ வந்து ஏவாவேல் சொன்னாங்கன்னா அவருக்கு பொறுப்புள்ள ஒரு குறிப்பிட்ட அந்த மண்டலத்துக்கு வந்து அவருக்கு வேலை செய்வார். அப்புறம் வந்து அந்த கூட்டணி கட்சியில் ஃபிக்ஸ் பண்ணி தர வேலையை அவர் பண்ணுவார். ஏற்கனவே வந்து பல முறையில் வந்து என்னென்னா விசிகே வந்து ஏடிஎம்கே அலைன்ஸ் கொண்டது முயற்சி பண்ணார். அவர் டிடிவி தினகரனையும் சசிகலாவையும் வந்து எடப்பாடி கூட சேர்க்கறதுக்கான முயற்சி பண்ணார். அதுபோல் எடப்பாடி வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருந்தார். இப்படியான பல வேலையை பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ வந்து அரசியல் புரோக்கர் வேலையை வந்து இப்போ ரொம்ப சாதுரியமாக பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ வந்து நிகிதா மேட்டில் வந்து அவர் அதிகப்படியாக பேசாமல் நம்ம ஸ்கிப் ஆகி வேறு விஷயங்கள் போயிட்டுருக்காரு. ஆக சவுக்கு சங்கரை வச்சே நம்ம இனி அரசியலை வந்து தீர்மானிக்கலாம். அவர் ஒரு விஷயத்தை பேசினா என்ன நடக்கும், பேசாமல் இருந்தால் என்ன ஆகணும். நிகிதா வந்து சவுக்கு சங்கர் பேச முடியாத ஒரு பவர்ஃபுல் இடத்துல வந்து நிகிதா இருக்காங்க, புரிஞ்சிக்க முடியுது. சரி, நிகிதா அரெஸ்ட் பண்ண மாட்டாங்களான்னு கேட்டால் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. என்ன கேட்டால் அவங்க வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் குருமூர்த்திக்கு அடுத்தபடியாக நிகிதா வந்து இருக்கிறத பார்க்கக்குள்ள வந்து சாதாரணமாக வந்து ஒரு பெண்மணியாக இல்லாமல் வேறு ஏதோ பெரிய அளவுக்கு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஆளாக தான் இருக்கிறத பார்க்க முடியுது. இப்போ இந்த நேரத்தில் இப்போ வந்து ஏடிஎம்கே வந்து எடப்பாடி வந்து மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சாரம் தொடங்கியிருக்காரு. ஏற்கனவே வந்து டிடிவி தினகரனும் விமர்சனத்தை தாண்டி அவர் ஒரு பிரச்சாரம் வந்து வெற்றிகரமாக போயிட்டுருக்கு. ஓபிஎஸும் இப்போ லைன்லைட்டில் வரதுக்காக சில வேலையை பண்ணிகிட்டு இருக்காரு. டிடிக்கும் சில விஷயம் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ ப்ரெஸ் மீட்டை சந்திக்கிறதும் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனாலும் அவர் பேட்டி வந்து ரொம்ப காத்திரமான பேட்டியாக பழைய மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பம்பரமானி பேட்டியாக தான் இருக்குது. அதே மாதிரி திமுகவும் மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சாரத்தை இறங்கியிருக்காங்க. ஆக இந்த அரசியல் நம்ம பார்க்கக்கூட திமுகவோட கை ஓங்கியிருந்தாலும் எடப்பாடி கொஞ்சம் ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மிகப்பெரிய அளவுக்கு சின்ன சின்ன கட்சிகள் வந்து எடப்பாடி பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக எடப்பாடி வந்து பாஜக கட் பண்ணி விட்டார்னா மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தன் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. என்ன கேட்டால் கடைசி நேரத்தில் விஜய் கூட கூட்டணி அமைப்பதற்கும் எடப்பாடிக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. அது போக போக வந்து அந்த 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 எல்லாம் வந்து உறுதிப்படணும்னு நம்பலாம். ஏன்னா திமுக வீழ்த்தியாகணுங்க ஒரு நெருக்கடி வந்து பாஜக வந்து ப்ரெஷர் கொடுக்குது. இங்கே இருக்கிற தமிழகத்தில் பாஜக வந்து டெல்லி தரப்பு என்ன பண்ணுறாங்கன்னா ஏமாற்றிட்டு இருக்காங்க. நம்ம எப்படி 30 ஜெயிப்போம் 50 ஜெயிக்கணும் ஏமாற்றிருக்காங்க. ஆனால் அமித்ஷா கிட்ட போய் இந்த தமிழகத்தில் ஒரு குழு போயிட்டு அவரை வந்து சொன்னாங்கன்னா திமுக வீழ்த்ததுக்கான மிகப்பெரிய ஒரு அஸ்திரத்தை வந்து பாஜக விலகி நின்று ஏற்படுத்தி கொடுத்து தமிழகத்தை அபகரிக்க ஒரு வாய்ப்பாக வந்து அது செய்கிறது வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்தளவுக்கு இவங்க ஒற்றுப்போயாக இருப்பாங்கன்னா இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக திமுக கை ஓங்கியிருக்கு. ஆனால் விஜய் வந்து ரொம்ப எதிர்க்காமல் திமுக வந்து ஒரு மைல்டு பாலிடிக்ஸ் பண்ணாங்கன்னா விஜய் ஆட்டோமேட்டிக்கான அவருக்கான ஒரு சின்ன ஒரு 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 பார்டரில் வந்து அவரோட ஸ்டேஜ் முடிஞ்சிடும். இவங்க விஜய் வளர்த்து விடாமல் சில விஷயங்கள் பண்ணாமல் இருந்தாங்கன்னா விஜய் வளராமல் அவரோட ஸ்டாண்டர்டில் அவர் வந்து இன்னொரு 5 வருஷம் 10 வருஷம் பயணிச்சுட்டு இருப்பார். இந்த வெற்றி தோல்வி வந்து திமுக எப்படி ரியாக்ட் பண்ணுது அதை பொறுத்து தான் அதனுடைய வெற்றி தோல்வி அமையும். வாங்க அடுத்த வீடியோவில் சீரியஸான விஷயம் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.